ஒரு பக்கம் விட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 2 பேர் இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டிக்கு நான் வந்து ஒரு நாள் உனக்கு நல்லது நடக்கும், அதனால தான் நீ வந்து. வணக்கம், நான் உங்கள் ஆர்கேஎஃப். நான் வந்து 120 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரித்து, அதாவது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 120 நாளில் டெலிவரி வேலை பார்த்து 1 லட்ச ரூபா சம்பாரித்து நான் லடாக் ரைடு போகிறத பற்றி பேசியிருந்தேன். ஸோ அந்த சேலஞ்சு வந்து கரெக்டாக போயிட்டு தான் இருந்துச்சு. நான் வந்து நைட்டு வந்து டெலிவரி பார்த்துட்டு வந்துட்டு ரூமில் படுத்திருந்தேன். ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock, ஒரு 5 o'clock 7 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கம் விட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 2 பேர்த்துக்கும் எந்த ஒரு ஆண்டவன் புண்ணியத்தில் 2 பேர்த்துக்கும் எதுவுமே ஆகலை. ஆனால் நம்மளோட பைக்கு வந்து நம்ம ரோலக்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி வீல் வேறு பெண்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்க்கு லைட்டாக பெண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டிக்கு நான் வந்து ஷோரூம் விட்டுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் என்கிட்ட ஏன் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லக்கூட இல்லை. நான் நல்லா டயர்டில் வந்து டெலிவரி வேலை பார்த்துட்டு வந்து நல்லா டயர்டில் வந்து தூங்கியிருந்தேன். ஆனால் 120 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரித்து நம்ம லடாக் ரைடு போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில். ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம இருந்தால் உங்களுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. என்னடா திடீர்னு 120 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரித்து லடாக் ரைடில் போகிற டெலிவரி வேலை பார்த்து அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க. அப்படின்னு சொன்னேன், எங்கடா ஒன்றுமே காண ஆர்க்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து நான் வந்து அந்த சேலஞ்சை வந்து கைவிடுறதா இல்லை, நோ கிவ் அப். அந்த சேலஞ்ச் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கண்டினியூவாக டெலிவரி வேலையை பார்த்து நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாரித்து வந்து லடாக்கு போகலாமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நம்ம ஆர்கேஎஃப் தான் சொன்னீங்க. ஆனால் வந்து அது கண்டினியூவாக டெலிவரி வேலை பார்க்குறதுக்கு வந்து ஒரு டைம் வரும். அதான் எந்த டைம்னா வர 17, அதான் அடுத்த மாதம் 17லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கண்டினியூவாக டெலிவரி வேலை பார்த்து. நம்ம போடுற வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது நம்ம ஃபுட்டு கொண்டு போய் கொடுக்குறோம்ல, அவங்கக்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று கிவ் அவே பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டிங்கான ஒரு வீடியோவாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த 120 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரித்து நம்ம வந்து லடாக் ரைட் போக தாங்க போகிறோம். ஆனால் நான் வந்து இப்போ ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறேன். கண்டினியூவாக ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறேன். கண்டினியூவாக ஸ்விக்கி ஓட்டுறப்போ எங்கடா ஜோனு, அங்கேயே தான் ஓட்ட போறியா, இல்லை கோயம்புத்தூர்லேயே ஓட்ட போறியா, இல்லை சித்ராவில் ஓட்ட போறியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நான் வந்து எங்கே ஓட்ட போகிறேன்னா நம்ம ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாங்க ஓட்ட போகிறேன். நான் ஆக்சுவலாக படித்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். என்னோடய மெமரிஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. ஆனால் அங்கே வந்து அவ்வளோ எர்னிங் எடுக்க முடியுமா, அவ்வளோ சம்பாதிக்க முடியுமா, 120 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆனால் முடியாது. அதுவும் இப்போயே சொல்லிடுறேன், 120 நாளில் டெலிவரி வேலை பார்த்து மட்டும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாது. அது நம்ம வண்டியில் ஓட்டி சத்தியமாக முடியவே முடியாது ஆர்கேஎஃப். அதனால் வந்து பைக்கு வந்து டெலிவரி வேலைக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அது மட்டுமே இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ரோலக்ஸை வந்து எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி ஒரு சில பல கண்டென்ட் நிறைய விஷயம் யோசிச்சு வச்சுருக்கேன். அது வந்து நல்லபடியாக நடக்கணும். ஆனால் வண்டி ஒன்றும் டெலிவரி ஆகலை, வண்டி இன்னும் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இந்த சைட் ஆஃபில் பாருங்கள், உங்களுக்கு நான் போடுவேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு வண்டி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. ஆனால் நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. என் ஃப்ரெண்டு வந்து எடுத்துகிட்டு போய் வண்டி சாத்துவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஆனதில்லை. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து சரி, என் கூட இருக்கிறவங்களும் சரி நிறைய பேர் சொன்னாங்க, உனக்கு ஏன் கடவுள் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாருன்னா ஒரு நாள் உனக்கு நல்லது நடக்கும், அதனால தான் நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுற, நிச்சயமாக உன்னோட ஹார்ட் ஒர்க்கும் உன்னோட முயற்சியும் வந்து கைவிட்டுறாத அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிட்டு, உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு எதுக்கு இதெல்லாம், சோசியல் மீடியாவில் 1-2 பேர் தான் ஜெயிப்பாங்க, நீ எல்லாம் ஜெயிக்க மாட்டேன், மூடிட்டு வேலையை பாடுறா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இன்ஃபேக்ட் எனக்கு சப்போர்ட்டு வந்து நீங்கள் மட்டும்தான். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நான் இவங்களை வந்து 2000 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சுன்னா நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் 2000 ஃபாலோவர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸில் வந்து நான் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னு தோணுது. ஸோ மேபி அது பண்ணுவேன். ஆனால் அது கோபியில் இருந்து தான் பண்ணுவேன். இங்கேருந்து 15ஆம் தேதியிலேருந்து குயிக் பண்ணிடுவேன். இந்த பேக்கரி வேலையிலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து குயிக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்மளுக்கு வந்து 120 நாளில் வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் ஓட்டியிருக்கு. அதை இது வரைக்கும் டெலிவரி வேலை பார்த்த வேலையிலேருந்து லெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 8 நாள் வீடியோ போட்டிருக்கேன்னா 8 நாள் ஓட்டியிருக்கேன். அதுலேருந்து வந்து டே பை டேயாக இனி வீடியோ வந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம 120 நாளுங்கிறது 120 நாள் கரெக்டாக கணக்கு வச்சுக்கணும். நம்ம வண்டி ஓட்டுறது மட்டும்தான் கணக்கு. அதான் நம்ம அந்த டெலிவரி வேலை பார்த்து வச்சு சம்பாரிச்சிருக்கு மட்டும்தான் கணக்கு. ஆனால் அந்த வீடியோ அதுலேருந்து தான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வரும். அதே மாதிரி வீடியோ போடலையா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆனால் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நான் பார்க்கவில்லை.
ஆனால் நிச்சயமாக என்னோடய ட்ரீமை வந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டோட நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். மறக்காமல் உங்கள் ஆர்கேவை சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச் ஆல். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்து ஆலில் போட்டுருங்க. லவ் யூ ஸோ மச் ஆல். நீங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்க்கலாம், ஜொமேட்டோ வீடியோவோட பார்க்கலாம்.